இதை படிச்சுக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, இதுதான் அவங்க கேட்டாங்க. டேய் முத்து, ஏதாவது படிச்சிருக்கியாடா? ஏதாவது சொல்லித்தாடா. ஒன்றுமே படிக்கலடா. சத்தியமாக ப்ராமிஸாக படிக்கலடா. நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? டேய் படிக்கலடா ஒன்றுமே. சார், மே ஐ கம் இன்? வைவால 3 மார்க் கிடச்சா கூட போதும்பா. ஆமாம், யார்கிட்ட கேட்டு உட்காந்த? சாரி சார். நான் உன்னை நிற்க சொன்னேண்ணா? போடா வெளில. இந்த வைவா உனக்கு முட்டை தான். நின்றுட்டே இருந்த அடுத்த வைவா உனக்கு முட்டை தான். போடா. டேய் வயிறு சரியே இல்லைடா, ஒரு மாறு இருக்குடா. கடைசியாக என்ன சாப்பிட்ட? அதெல்லாம் ஞாபகம் இல்லைடா. இப்போ என்னடா பண்ண? என்னடா பண்ணு என்கிட்ட கேட்குற? மாத்திரை ஏதாவது உனக்கு தெரியும்ல, போட சொல்கிறேன். மறந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன். இப்போ ஒரு வீடு போய் சேர மாட்டேன். டேய் வாடா, அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேணாடா, இது வரைக்கும் முன்னேற நேரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாதா? வாடா போகலாம். சரி வாடா. வாடா. ஏதோ கியூ மாதிரி இருக்குடா. எவனாவது போட்டு போயிருப்பான்டா. அப்படிங்க. என்னடா தம்பி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். உட்காருடா. ஏதாவது ஒரு போன் எடு. அதை பற்றி ஏதாவது சொல்கிறா? சார், திஸ் இஸ் கேப்லா. டே பாய்ஸ், என்னடா? டைம் மிஷின் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? நான் மாமியாரை பார்த்துட்டு வருவேன். அப்புறம் நீ? நானும் அவன் மாமியார் போய் பார்த்துட்டு வரேன்டா. சர்ரா, வாங்க போய் ஹேமந்த் மாமியாரை பார்க்கலாம். என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், நேற்று நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கியூப் பறக்கிட்டு வந்து தெரியுமா? அதை சும்மா வச்சு விளாண்டுட்டு நோண்டிட்டு இருந்தேன்டா. திடீர்னு வைவா ஹாலில் இருக்கேன். பைத்தியம் வளராதரா. டேய், நான் வேணா உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டவா? வெயிட் 1 செகண்ட். இப்போ ஹேமந்த் ஆள் வந்து அவனை பிளாக் பண்ணுவா பாறேன். தயிரில் பண்ணுவா. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். டேய், கழுதை எப்பயோ பண்ண வேண்டியது இப்போ தான் பண்ணுது பாரு. போங்கடா. என்னடா நம்புறியா? டேய் அடி வாங்க போகிற. இப்போ இன்னொன்று பண்ணுறேன். கோபி வந்து தத்துவம் போட்டு போவான் பாரு. காதெல்லாம் முக்கியம், நட்பு தாண்டா முக்கியம். டேய் போடா. டேய் ஆமாண்டா, இவன் சொல்கிறதெல்லாம் டேய் போடா. டேய் ஹேமந்த், இதை வச்சு இன்னொரு பொண்ணே உஷார் பண்ணலாம். நீ வேற. ஆமால. அது போய் பார்க்கலாமா?
தாடா நான் அதை யூஸ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற? என் வாழ்க்கையில் ஒருத்தர் கலெக்ட் ஏ பேபி, சாப்பிட்டியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி, அதான் நான் வாழ்க்கையை விளையாட போகிறேன். ஏ பேபி, சாப்பிட்டியா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஹாய் ப்ரோ. டேய் வாடா, போகிறேன். பிரேக் போகிறோம் வரியா? நீங்கள் போங்கடா, நான் வரேன். டேய் வாடா. ஹலோ. ஆ ஆ ஓகே சார். இந்த வந்துட்டேன் சார். சரி சார். ஓகே சார். டேய் இந்தால பேகை பத்திரமா ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடல. எங்கடா போகிற? டேய் குளிக்கலையா? டேய் இருங்கடா, இன்னைக்கு ஒன் ட்ரீட் தான். முடியாது. முடிட்டு வாங்கித்தாடா. டேய் யார் பேக்கடா இது? டேய் பார்த்துடா, பார்த்து போடா பண்ணாடா. என்னடா ஹான் அது? கண்ணை பின்னாடி வச்சு ஓட்டுறானா அவன்? லூசு பேடா அவன். அண்ணே, இந்த ஜூஸ் பாக்கெட் எவ்வளோ? தம்பி அது தயிர் பாக்கெட்டுப்பா. லூஸு அசிங்கப்பட்டான் பேரு. மூடுற. ஹலோ. சொல்லு. அப்படியா? டேய் முத்துபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா? முத்துபாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சான்டா. நீ மறந்து வச்சுருந்த கேண்டீன்ல. மறந்து வச்சுட்டு வந்தியா? அதுல என்ன இருக்குன்னு தெரியாம இப்படி மறந்து வச்சுட்டு வந்த. நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? இல்ல அதுலதான் டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு. ஒண்ணு இல்லாட்டி போமாட்டே நீ சொல்லு. எல்லாம் என்ன படிப்பான்? கேண்டீன்ல நீ நானும் போயிட்டு வர இடமா? எல்லாரும் போயிட்டு வர இடம்ல. நீ போமாட்டு பேசுவாப்பா. கடவுட்டு இருக்கிறது நானா? ஏன் தான் உருளும். ஒண்ணுல போய் பாக்கலாம். பண்ணுங்க. காசு இல்லடா. என்னடா சொல்ற? கையில் வாங்கும்போது பார்த்து வாங்கினியா? பார்க்கலடா, அவன் எதுவுமே தெளிவாக சொல்லடா. இப்போதான்டா சொன்னான். ஏன்டா பேக்கில் காசு இல்லாமல் வாங்கினேன்? எனக்கு எப்படா தெரியும்? நான் என்னடா பண்ணுறது? ஏய் ஹேமந்த், கொடுல. காசுங்கள அதான்டா, கேண்டீன் போய் பார்க்கும்போது பேக் மட்டும் தான் இருந்துச்சு, உள்ள காசு இல்லடா. காசு இல்லையா? எங்க வந்து விளையாடுறீங்க? லூசு மாதிரி பேசாத. அந்த காசு வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்க என்ன பண்றோம்? காசு இல்லைடா. நாங்கள் பார்க்கும் போதே காசு விஷயத்துல விளையாடாதீங்களா?
காசுக்கு தலை போட்டது நானே. நான் தேடி தரேன்டா. தேடினா எங்க போய் தேடுவ அந்த கூட்டத்துல? ஏன்னா இப்படி பண்றீங்க? எவ்வளவு காசுல? சரிடா. தேடி பார்ப்போம்டா, கேட்டு பார்ப்போம்டா. யார்கிட்ட கேட்ப? எங்க கேட்ப? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே போட மணி வேலைக்கு தேவையில்லாம முன்னாடி போயிரு, திரும்பி பார்க்காத. என்ன பண்றது? அவன் பேக் எடுத்து தரும்போது காசு இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். திரும்ப நம்ம கேண்டீன்ல பார்த்து வச்சோம் பார்த்து அப்படி பார்க்கும்போது காசு இல்லை. நம்மளும் காசு எடுக்கல. தெரியலடா. காசு தொலைச்சிட்டிங்களா? காசு போனால் போயிட்டு போகுதுடா. காசா முக்கியம்? நட்பு தான்டா முக்கியம். அவன் விடுடா. சரி வேற ஏதாவது எடுத்துருப்பாங்களா தெரியல. குட்ரா. காசு இருக்காடா? இப்பயும் காசு இல்லடா. என்னடா சொல்ற? ஒருவேளை அருண் எடுத்து வச்சுட்டு போய் சொல்கிறான். அவன் ஏன்டா போய் சொல்ல போறான்? அப்போ வேற யாராச்சும் எடுத்துருப்பாங்களா? தெரியலடா. சரி வா, ஹாஸ்டலில் போய் திரும்ப பார்க்கலாம். சரி வா. டேய் கேள்விப்பட்டேன். காசா முக்கியம், நட்பு தான்டா முக்கியம். மூட்டு காஃபியை கூடுறா. டேய் வாங்கடா. என்னடா மணி சப்ளி வைக்காமல் பாஸ் பண்ணிட்டு போல. எல்லாமே உங்களால் தான் சார். நீங்கள்லாம் பாஸாக இருக்க மாட்டேன் சார். அப்புறம் வாழ்க்கை தான் எப்படி போகுது? 2000 years later. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார், பார்க்கலாம். என்னடா காசு இல்லை? டேய் வரவில்ல, முட்டை பிடிச்சதில் லேட் ஆகிட்டு அந்த கேப்பில் எவனாவது வந்து காசு எடுத்துருப்பான்டா. அப்பா திரும்ப நம்ம வேறு ரூட்டில் வந்து பார்க்கலாம். ஓடா. டேய் எதுக்குடா பிடிச்சி இழுத்த? ஹேமந்த், நட்பு தான்டா முக்கியம். அருண் என்னடா ஒரு மாதிரி இருக்கு? கால் வந்துச்சு போலையா? போகல. டிபார்ட்மெண்ட் ஃபண்ட். அம்மா உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும்டா. என்னாச்சு உனக்கு? பேக்கில் இருந்த டிபார்ட்மெண்ட் ஃபண்டை காணும்ல. காணோமா? காணும்ல, இங்கே இல்லை. சரி நீ மீட்டிங் போயிட்டு வா, நான் பேக் எடுத்துகிட்டு ஹாஸ்டல் போகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். கோபி. இல்லை ஒன்றும் இல்லை. டேய் இங்கே வாங்கடா. சொல்கிறா. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்கி. ஏதோ மிஸ் ஆகுதுடா. என்னடா ஆச்சு? நம்ம தான் காசு எடுத்தோன்னு சொன்னாங்க.
இப்போ அருண் தான் காசு தொலைச்சான்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்கிறா. இல்லடா பைத்தியம் பிடிக்குமா இருக்குடா. எதுவும் மிஸ் பண்ணுறோம்டா. டேய் நம்ம வாட்டி வரும்போது இங்கே ஒரு பைக் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீங்களும் அழிச்சிட்டு போனீங்க. ஆமாம். என்னடா டேய் அந்த பைக் இப்போ இங்கே இல்லடா. இவன் அழிச்சிட்டு போயிருப்பான். நான் லூஸ்மா பேசிட்டு டேய் நான் இருக்கான். சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? நான் சொல்ல வரேன். டேய் இப்போ நம்ம பாஸ்ட் போகிறோம்டா. நம்மளால் மட்டும்தான் பாஸ்ட் போய் எதாக இருந்தாலும் மாற்ற முடியும். ஏன்னா நம்மள்ட்ட மட்டும்தான் மிஷின் இருக்கு. இந்த பைக்கை நம்ம எதுவுமே பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனாலும் அதோட பொசிஷன் மாறி இருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் இப்போ கூட உங்களுக்கு புரியலையா? என்ன சொல்ல வர? நம்ம அம்மா வந்து லீவ் பண்ணுறான்னு சொல்ல வரியா? இருக்கலாமே. அது யார் பைக்கடா? சொல்கிறா. எதுக்கிட்ட எடுத்த? இருடா சொல்கிறேன். ஐயோ சோப்பாடா? வாட் சோப்புடா? மெடிமிக்ஸ் சோப்புடா. சோப்லாம் கிடையாதுடா, போடா. போடா டேய். இவெல்லாம் குளிக்க மாட்டானே. சொல்கிறா. எதுக்குடா அப்படி பண்ண? இருடா சொல்கிறேன். ஐ காட் த சோப்டா. வரட்டா மாமி டுர். இவன் வேற. கரும ஆன்ல இருக்குடா, வாடா. டக்குன்னு சொல்கிறா. திரும்ப வந்துட போகிறான். நில்றா. ரெப்பானதுலேருந்து சுத்தமாக எனக்கு அவனை பிடிக்கல. எப்படியாச்சும் இந்த தேர்ட் இயரில் ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலான்னு பார்த்தேன். ஆனால் குறுக்க கௌஷிக் மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல. மீதி சிங்கிளாக இருந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் ரெப்பாயிட்டு அவன் கரெக்ட் பண்ணிட்டான். அதனால தான் அன்னைக்கு அவன் பேக்லேருந்து நான் காசு எடுத்தேன். இது எனக்கு தப்பாக படல. என்னடா இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்க? ஏன்டா டேய்? சரி, எப்படா காசு எடுத்த? அன்னைக்கு தான் நீங்கள் வாஷ்ரூம் போகலான்னு வெளியே போனீங்க. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நீ பிரேக்கில் தான் காசு எடுத்தேன்னு சொல்கிற. நான் கடைசி டைமிங் பண்ணும்போது அருண் பேக் தரக்கு முன்னாடி காசு வச்சிட்டான். அது எப்படிரா? ஃபர்ஸ்ட் நான் காசு எடுக்க போகும்போது பழி தெரியாமல் உங்கள் மேலே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக பழி வந்து அருண் மேலே தான் விழணும். அதனால தான் நான் டைம் லீப் யூஸ் பண்ணி திரும்பவும் அருண் உங்ககிட்ட பேக் கொடுக்க முன்னாடியே நான் காசு எடுத்துட்டேன். எனக்கு கால் வந்தது எப்படி ஹேமந்துக்கு தெரியும்? சரி கேட்டு பார்ப்போம். காசு எங்கடா வச்சிருக்க? காசு தானே வேணும், இதா. நீங்களால பேட்ச் காசு எடுத்து வச்சுட்டு இவ்வளவு நாளா விளையாடுறது செத்தீங்களா? ஆளை விட்டு கொல்ல வரும். டேய் நினைக்க மாதிரி கிடையாது அருண். டேய் சரிடா, அவன்தான் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். போச்சு கான்சியஸ் ஆயிடும். நானு உட்காருடா, ஆரம்பிங்கடா. அவன் பாட்டு பாட்டு
சரி மூட்டு போ. டோர் போக முடியாதுடா. வாடா. ஏய் சோப்லாம் நடிச்சிட்டு இவங்க எல்லாம் கேட்டு லைட் போட்டு